தமிழகத்தில் இளைஞரணியிலிருந்து துணை முதல்வர் பதவிக்கு வளர்ந்திருக்கும் உதயநிதி ஸ்டாலின், அவர் அரசியலுக்குள் வந்த பாதை சாதாரணமல்ல. திரையுலகத்தில் இருந்து அரசியலுக்குள் கடந்த இவரது பயணம் தொடக்கத்தில் விமர்சனங்களுடன் இருந்தாலும், திமுக இளைஞரணி தலைவராகவும், சட்டமன்ற உறுப்பினராகவும், தற்போது துணை முதலமைச்சராகவும் இருந்து வருகிறார். விளையாட்டு அமைச்சராக இருக்கும்போது தேசிய அளவில் மாநில போட்டிகளுக்கான அவதானிப்பு அதிகரித்தது. பல்லாயிரக்கணக்கான கிராமப்புற விளையாட்டு நிகழ்வுகள் ஊக்குவிக்கப்பட்டது என்பதும் கவனிக்கத்தக்கது. அதே சமயம் சிலர் அவரது அரசியல் உயர்வை குடும்ப பின்னணியுடன் தொடர்புபடுத்தியும், நிர்வாக அனுபவம் குறைவாக இருப்பதையும் குறிப்பிடுகின்றனர். அவரின் பேச்சாற்றல், இளையரசாக மக்கள் மத்தியில் உருவாக்கிய ஊக்கமூட்டும் அரசியல் முகம், ஊழல் குறைவான தன்னம்பிக்கையான தோற்றம் போன்றவை பலவீனங்களையும் சிந்திக்க வைக்கின்றன. இளைஞர்களிடையே ஒரு ஹீரோ போல இருப்பது ஒரு புள்ளியாக இருந்தாலும், எதிர்க்கட்சிகள் வினோதமாக பார்க்கும் விஷயங்களும் இருக்கின்றன. அவரை பற்றி உங்கள் பார்வை என்ன? கருத்துக்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற நேர்மையான அரசியல் பார்வைகளுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவை தாருங்கள்.